வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எறால் மஞ்சூரியன். எறால் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எறால் மஞ்சூரியன். எறால் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்துடலாம். நான் 1 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் துண்டு துண்டாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். குடமிளகா, இஞ்சி 1 ஸ்பூன், அதுவும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 2 மிளகா, பச்சை மிளகாய் இல்லை 1 மிளகா கூட சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், பூண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர். இப்போது இந்த எறாவை முதல்ல நம்ம பிசைஞ்சு அதை எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சூரியன் கிட்ட போகலாம். இப்போது நம்ம எறாவை முதல்ல பிசைஞ்சிக்கலாம். எறாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் லெமன் விட்டுக்குங்க. வெறும் மிளகுத்தூள் தான் கொஞ்சம் நான் போடுறேன். கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு தண்ணி விட்டு, ரொம்ப இதுவல்ல, தண்ணி இதிலே வரும், வேணும்னா கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக இது பண்ணி பிசைஞ்சிக்கணும். இது பாருங்க, நான் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிருக்கேன். அதில் அந்த மொத்த கார்ன்ஃப்ளவரும் ஒட்டணும் அந்த இறால. நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. இப்போது மஞ்சூரியன் எப்படியும் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெண்ணெய் போடுறது இருந்தாலும் வெண்ணெய் போட்டுக்கோங்க. பூண்டு பொடியாக நறுக்குந்து, இஞ்சி, பச்சை மிளகாய், இது முதல்ல கொஞ்சம் இப்படி வதக்கணும். இப்போது வெங்காயம் போட சொல்லவே, இறால நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா லைட்டாக. இப்போ குடமிளகா, சோயா சாஸ் ஊற்றிடுங்க. டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி. இது கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வரட்டோன்ட்டு கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் போட்டு இதில் நம்ம ஊற்றி பாருங்க. இப்போவே வந்துடுச்சு பாருங்க. இது இந்த திக்னஸ்க்கு இதை போட்டுட்டு நீங்கள் இது ஒரு பக்கம் வச்சிருங்க. அதுக்குள்ளே நம்ம எறா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சா இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா சிட்டி கேசரி போடுங்க. பாருங்க, திக்காயிடுச்சு. தீயை குறைச்சிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இது போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க, என் கையில் தொட்டோன்னு எந்த தண்ணியும் இல்லை. இந்த இறால இப்படி தான் இருக்கணும் போட சொல்லும். இப்போ எடுத்து பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. மொறுன்னு இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துருங்க. இன்னொரு தடவை போட சொல்ல எண்ணெய் கொஞ்சம் காய்ட்டும் போடுங்க. ஏன்னா இந்த இறால இருக்க சின்னஸ் இதில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, பொறுன்னு இந்த டைட்டை எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பியும் நம்ம அந்த கிரேவி செஞ்சு வச்சோம் இல்லையா மஞ்சூரியன், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், எவ்வளோ முறுக்கெலாம் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதில் போட்டு நம்ம ஒரு தொழுனாவே போதும், நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்ல. இப்போ இதில் இதை போட்டுக்கலாம். இதை கலர்
போட்டுக்கோங்க. கடைசியாக வெங்காயத்தாள் இருந்ததுன்னா அதை போட்டு இறக்கிடுங்க. சுவையான மஞ்சூரியன், எறா மஞ்சூரியன் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான எறா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.